புகைப்படம் குடுப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களாம்மா? இந்த மாதிரி. இல்லைங்க, நான் யாராவது எதிர்பார்க்க. நாங்கள் வீட்டிலேருந்து ஒன்று கொண்டுட்டு போனோம். ஆ. இந்த மாதிரி ஃபோட்டோ இருக்குங்கிறதா எங்களுக்கு அங்கே போய் தெரியாது. ம், ம். அங்கே போனதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஃபேமிலி எல்லாம் வந்தவங்க எல்லாருக்கும் அந்த ஃபோட்டோ எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. ம், ம், ம். அங்கே போனப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஓகே. அவர்கிட்ட இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணீங்களா? இந்த மாதிரி ரொம்ப உடஞ்சி போயிருக்கு, நீங்கள் உங்களோட ஆறுதல் ஏதாவது சொன்னீங்களா விஜய் அவர்களுக்கு? அவர்கள் அம்மா தான் எல்லாமே பேசினாங்க. நான் தான் தம்பி சொன்னேன். அதான் சொன்னேன் நான். மனசை விடாதீங்க தம்பி, தைரியமாக இருங்க, எல்லாம் சரியாயிரும். ம், ம். நீங்கள் எப்படி பொறுப்பு, நான் தான் பொறுப்புன்னு நீங்கள் ஏன் சொல்லிக்கிறீங்க? இதுதான் நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு. நீங்கள் இனிமேல் அடுத்த கட்ட வேலையை பாருங்கள். அது என்ன வழியோ அதை பாருங்கள், இதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. அவர் சொன்னார், இதை உங்களெல்லாம் பார்க்காம இதெல்லாம் பண்ணாமல் என்னால் வேறு எதுக்குமே அப்படியே மண்டைக்குள்ளெல்லாம் ஓடிட்டே இருக்குது. என்னால் சாப்பிட முடியல, வேறு எதுக்குமே என்னால் யோசனை வரல. ம், ம், ம். உங்களை பார்க்கணும், அவ்வளோதான். பார்த்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்காக தான் நான் வீட்டுக்கு வர்றது எவ்வளோ முயற்சி பண்ணேன். கரூருக்கு மண்டபம் மாதிரி எதுவுமே எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. வேறு வழியே இல்லை, எப்படியாவது உங்களை பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணேன். ம், ம், ம். அப்படின்னா நானும் உடம்பு பார்த்துக்கங்க, நல்லா இருங்க, எல்லாம் சரியாயிரும். அடுத்த வேலை என்னமோ அதை பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் தம்பி. சரிங்கம்மா அப்படின்னு தான் சொன்னார். நம்ம சொன்னதெல்லாம் ரொம்ப பொறுமையாக நிதானமாக தலை குனிஞ்சே தான் கேட்டார். ம், ம், ம். இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து கொண்டு வந்து விடுற வரைக்கும் எப்படி பார்த்துக்கிட்டாங்க பிரதர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த? நல்லா தான் பார்த்துட்டாங்க. பக்கத்தில் தான் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் தான். ஓகே. நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. அங்கே விஜய் தவிர்த்து வேறு யாரெல்லாம் வந்து பேசினாங்க? மற்ற ஆட்கள் யாரெல்லாம் பார்த்தீங்க? அங்கே ஒரு ஆதவஜ் நான் பார்த்தோம், இன்னொருத்தர் புஷி ஆனது. அவங்கள ட்ரீட் பண்ண விதம் எப்படி இருந்தது? எல்லாருமே மரியாதை தான் பண்ணுது. எல்லாமே எதுவுமே நீ அதாவது மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஓகே. ஆனால் அவங்களும் இன்னும் மீளலை அந்த சோகத்திலிருந்து. அண்ணனே பார்த்தீங்கன்னா அதான் அவரால் பேசவே முடியல. என்ன அவர் எப்படி பேசுறதுன்னு தெரியல. அவர் தெரியலன்னா அவரால் பேசவே முடியல. இதையும் விமர்சனம் வைக்கிறாங்களே பிரதர், அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? கோவம் தான். செத்தவங்களை இழந்தவங்க தான் தெரியும்.